பாலக்கீரை கூட்டுங்க. இது எப்படி பக்குவமாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. ஐத்தா சமையலறை பாலக்கீரை கூட்டு செய்யலாங்க. பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீரையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கீரையை குக்கரில் போட்டுக்கலாங்க. அரை கப்பு பாசிப்பருப்பை தண்ணியில் சுத்தம் பண்ணி அதை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சின்ன தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 5 பல் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தாளிச்சது பருப்பு களையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொதி வந்துருச்சுங்க. பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. இந்தளவுக்கு திக்காக வச்சா சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட டேஸ்ட்டு இருக்குங்க. பாலக்கீரை கூட்டு இது மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டு இருக்கும்.